ஸோ இப்போ வந்து ஒரு ஆக்சஸ் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத காட்டுறேன். நார்மலா அனலிட்டிக்ஸ்ல போயிட்டு அட்மின்ல போயிட்டு அக்கௌண்ட் ஆக்சஸா ப்ராப்பர்ட்டி ஆக்சஸா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அக்கௌண்ட்னா அது கீழே 10 வெப்சைட் 20 வெப்சைட் எது வேணாலும் இருக்கும். அது அத்தனையும் நீங்க ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலாம். ப்ராப்பர்ட்டி லெவல் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் ஆப்பின் போயிட்டு ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ நான் செலக்ட் பண்றேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆக்சஸ் மேனேஜர் நான் கொடுக்குறேன். இதுல போயிட்டு ஒருத்தரோட ஐடி நான் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆட் பண்றது நிறைய கிளாஸ் போயிருக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கு ஆக்சஸ் போகும். உங்களுக்கு ஒரு இமெயில் போயிருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். இது மற்றவங்களுக்கு நான் அப்புறம் கொடுத்துட்றேன். வந்து நேற்று நம்ம கண்டினியூஷன்ல கீ ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதாவது டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் நம்ம ஒரு என்கொயரி போட்டு பார்த்தோம். இந்த இடத்துல வந்துட்டு பர்டிகுலரா கீ ஈவெண்ட்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் டைப் ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்குமா? ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கானிக் சர்ச்னு வரும். டைரக்டா போகணுமா எதுவும் தெரியல, பட் ஆர்கானிக் சர்ச் அப்படின்ட்டு அப்படி நம்ம கரெக்டா நம்மளதான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இல்ல நான் ஒண்ணு கொடுக்கறது வந்து என்னன்னா நேற்று கொடுத்தீங்கன்னா அதான் ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு. ஒண்ணு வந்து நம்ம கான்ஃபிகர் பண்றதுக்கு முன்னாடியே தேங்க்யூ பேஜ் கான்ஃபிகர் பண்றதுக்கு முன்னாடியே ஒண்ணு போட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒண்ணு போட்டோம், 2 போட்டோம் நம்ம என்கொயரி. ஒண்ணு வந்து அந்த கீ ஈவெண்ட் டிஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி போட்டோம். ஏன்னா தேங்க்யூ பேஜோட யூஆர்எல் நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக போட்டோம். ஒண்ணுதான் கணக்கா இருக்கும். அது யார் போட்டிருக்காங்க என்னன்னு பண்ண முடியாது. பட் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டைம் அந்த மாதிரி இது வேணா நம்ம பார்க்கலாம். இந்த டைம்ல யார் போட்டாங்க என்ன அப்படிங்கிறது. இப்ப அந்த இதுதான் வரும். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இவங்க எங்க இருந்து வந்தாங்க, எந்த சிட்டில இருந்து வந்திருக்காங்க. இப்ப நான் வந்து உள்ள போகும். பட் இந்த கீ வந்ததுல மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து வந்தது. இவங்க என்ன டிவைஸ் ஏதாவது நம்ம பார்க்கணும். டிவைஸ் பிராண்ட் சாம்சங் மொபைல் இருந்தா பவர் போட்டு வந்துருக்கு. வேற ஏதாவது நம்ம பார்க்கணும்னா டைம் டேட் பிளஸ் அவர் அந்த 12 அப்படின்னா அந்த 12 o'clock to 1 o'clock அந்த டைம்ல இருக்கும். எதர் 11 to 12 or 12 இந்த டைம்ல தான் கிளாஸ் போயிட்டு. இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு 75 to 85% அக்யூரசி இருக்கும். சம்டைம்ஸ் இது பண்ண முடியாது. பட் ஓவரால் நம்ம டேட்டா பார்க்குறப்ப நமக்கு அக்யூரசி கரெக்டா இருக்கும்.
ஸோ இதை நம்ம பார்த்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த இதை பண்றது. கீ ஈவெண்ட்ஸ் இருந்ததுன்னா நாளைக்கு இந்த டேட்டா வந்து கூகுள் ஆடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்க இருந்து இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஃபில்அப் பண்ணியிருக்காங்களோ அவங்க மாதிரி உள்ள ஆடியன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம கேம்பெயின் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த லீடு போட்டவங்களோட ஒரு சைக்காலஜி நீங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அவங்க எந்த ஊர்ல வந்திருக்காங்க, எத்தனை பேஜ் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். இப்போ இதுல என்கேஜ்மெண்ட்ல போயிட்டு பேஜஸ் அண்ட் ஸ்பீக்ஸ் இங்கே போட்டுருக்கலாம். தேங்க்யூ பேசுங்க. அங்க வந்துதான் தேங்க்யூ பேஜுங்களுக்கு போயிருப்பாங்க. அப்ப எந்த பேஜ் உள்ள வந்தாலும் அந்த லேண்டிங் பேஜ் பேஜ் 75% அக்யூரசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுல நீங்க ஃபுல்லா பண்ணணும். இதுல வந்து நம்ம கான்ஃபிகர் பண்றது என்ன அப்படின்னா அட்மின்ல போயிட்டுங்க அனலிட்டிக்ஸும் ஆட்வேர்ட்ஸ் எப்படி கூகுள் ஆட் எப்படி கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா அட்மின் ப்ராடக்ட் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கு. இங்கதான் வந்து ப்ராடக்ட்டை லிங்க் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூகுள் ஆட்ஸ் சர்ச் கன்சோல் நம்ம நார்மலா லிங்க் பண்ணுவோம். கூகுள் ஆடோட நீங்க சேம் இமெயில் ஐடி நீங்க அனலிட்டிக்ஸ்ல என்ன இமெயில் ஐடி இருக்கோ ஆடுக்கும் அதே இமெயில் ஐடி இருந்ததுன்னா நீங்க லிங்க் பண்ண முடியும். இல்ல நீங்க அனலிட்டிக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணது அது கிளைண்டோடது அப்படின்னா கிளைண்ட் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அது மொத்தம் அனலிட்டிக்ஸ்க்கும் கூகுளுக்கும் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ இதே ஐடி தான் நான் அனலிட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கேன், ஆடுக்கு யூஸ் பண்ணிருக்கேன்னா அந்த ஐடியில என்னென்ன இருக்கு அப்படிங்கறத காமிக்கும். என்னென்ன கூகுள் ஆட் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல போனீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி அப்படிங்கிறத நம்ம ஃபைனலா பண்ணிருக்கோம். இதெல்லாம் டிசேபிள் வரும். இது எல்லாமே ஆல்ரெடி லிங்க்டுன்னு வரும். இப்போ லிங்க் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா எந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட் நீங்க சூஸ் பண்ணணும். இதோட லிங்க் ஆகாம இருக்கு, எதுவும் தெரியல. சும்மா போறோம் கன்ஃபார்ம். இது ஆட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இந்த டேட்டாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அலோ ஆக்சஸ் டு அனலிட்டிக்ஸ் வித்தின் கூகுள். நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க கூகுள் ஆட் போனீங்கன்னா அங்கேயும் அனலிட்டிக்ஸ்க்கு ஒரு லிங்க் இருக்கும். அப்ப டேட்டாவை எடுத்து நீங்க ரீடார்கெட்டிங் பண்ணலாம். ஆட் வந்து இந்த வெப்சைட் யார் யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க ஒரு ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா எங்கிருந்து கிடைக்கும்? ஃபேஸ்புக்கை பொறுத்தளவு பிக்சல்னு ஒரு இதுல இருந்து கிடைக்கும். இதுக்கு வந்து இந்த அனலிட்டிக்ஸ்ல இருந்து கிடைக்கும். கூகுளுக்கு வந்து அனலிட்டிக்ஸ்ல இருந்து கிடைக்கும். ஃபேஸ்புக்கு வந்து பிக்சல்ல இருந்து கிடைக்கும் அந்த டேட்டா. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து கூகுளோட டேட்டாவை யூஸ் பண்றது இல்லை, அவன் தனியா ஒரு கோடு கொடுத்து நான் அனலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதனால இது ரெண்டு ப்ராடக்ட் சேம் காட்டி நம்ம ஈஸியா நம்ம பண்ணிடலாம். இப்போ லிங்க் கிரியேட்டட் 9766 பார்த்தீங்களா, இந்த ஆட் அக்கௌண்டோட லிங்க் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஆட் அக்கௌண்ட் நீங்க போனீங்க அப்படின்னா நான் அதையும் காமிச்சிடுறேன். ads.google.com 9766 ஒரு ஆட் அக்கௌண்ட் இருக்கும். இதுதான் லிங்க் பண்ண ஒரு ஆட் அக்கௌண்ட், கூகுள் ஆட் அக்கௌண்ட். இதுல நம்ம போயிருந்தோம்னா இதுக்கும் அனலிட்டிக்ஸ் ஒரு லிங்க் இருக்கிறத செக் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி ரீடார்கெட்டிங் பண்ணணும்னு சொல்றேன். நீங்க கூகுள் ஆட் வரல, பட் நான் பொதுவாக காமிக்கிறேன். இல்லாட்டி
டேட்டா மேனேஜர், டூல்ஸ்ல போய் டேட்டா மேனேஜர், கனெக்டட் ப்ராடக்ட்ஸ் காமிக்கும். மேபி அதை கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இது காமிச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து இங்கே கனெக்ட் ஆயிருக்கும். லிங்க் கூகுள் மை பிசினஸ் நம்ம லிங்க் பண்றோம் ஆடு கூட. அங்க நம்ம ஆடு சர்ச் கன்சோல் நம்ம லிங்க் பண்ணிருக்கோம். இப்போ நான் முந்தின ஸ்டெப் நான் பண்ணலைன்னா இங்க கூகுள் அனாலிட்டிக்ஸ் வராது. கூகுள் அனாலிட்டிக்ஸ் வராதுன்னா வெப்சைட்டோட டீட்டெயில் உங்களுக்கு வராது. ரீடார்கெட்டிங் பண்றதுக்கு வராது. ரீடார்கெட்டிங் ஆட் நான் பண்றப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அனாலிட்டிக்ஸோட டேட்டா உங்களுக்கு வருது அப்படின்னு. அது ஒரே ஸ்டெப்ல இது campaign. Yes, ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்தீங்கன்னா எந்த ஆடியன்ஸ் ஆட காமிக்கிறாங்க அதான் இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ். ரீடார்கெட்டிங்னா உங்களுக்கு மெனு எதுவும் இருக்காது. ரீடார்கெட்டிங் மெனுவெல்லாம் இருக்காது. நார்மலா ஒரு ஆடு கிரியேட் பண்றப்போ அந்த ஆடியன்ஸ் செலக்ஷன் மட்டும் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல போய் ப்ரௌஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வருது. ஹவு தே இன்டராக்டட் வித் யுவர் வெப்சைட்ஸ். அப்புறம் இந்த ஆல் யூசர்ஸ் ஆஃப் GA4 வருது பார்த்தீங்களா, அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. நீங்க அங்க லிங்க் பண்ணினா மட்டும்தான் இந்த டேட்டா இங்க வரும். அப்படின்னா ஆல் யூசர்ஸ் ஆஃப் டேட்டா வந்து இவ்வளவு சைஸ் இருக்கு அப்படிங்கிறது வரும். இவங்களுக்கு மட்டும் நீங்க ஆட் காமிப்பீங்க. அதனாலதான் நம்ம ஒரு வெப்சைட் போயிட்டு தான் நம்மளுக்கு திருப்பி ஆட் வருது அப்படின்னா அவங்க பண்றது இந்த ரீடார்கெட்டிங் அப்படிங்கிறது பண்றாங்க. இந்த ஸ்டெப் ரீடார்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டார்கெட் பண்ணணும், அப்புறம் அவங்களே திருப்பி டார்கெட் பண்ணுவாங்க. கன்வர்ஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதான் கூகுள் ஆட்ஸ்ல இப்படி பண்றது. இதோட பெரிய எதுவும் இல்லை. மீதெல்லாம் நிறைய இருக்கும், நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. நீங்க வந்து என்னன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் சர்டிபிகேஷன் முடிக்கணும். கூகுள் அனாலிட்டிக்ஸ் இதெல்லாமே இந்த 2-3 நாள்ல முடிச்சு வச்சிருங்க. ரெஸ்யூம்ல இருக்கணும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் சர்டிஃபைடு பர்சன் அப்படின்ட்டு. அது எல்லாமே ஓப்பன் புக் தான். நீங்களே பார்த்து அந்த கொஸ்டினை போட்டீங்கன்னா ஆன்சர் எல்லாம் வந்துடும். அதனால கூகுள் வேற எங்கேயும் போக வேண்டாம். இந்த இதுல ஒரு ஸ்கில் ஷாப் கூகுள் அப்படிங்கிறது இருக்கும். நான் அந்த லிங்க் போடுறேன். இது அவங்களே ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஒரு ட்ரைனிங் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை டைரக்ட்லி போகலாம். கூகுள் ஆடுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு, கூகுள் அனாலிட்டிக்ஸ் இருக்கு. அதுல போனீங்கன்னா பிகினர் அட்வான்ஸ்லாம் இருக்கு. ஜஸ்ட் பிகினர் மட்டும் எழுதினா போதும். கூகுள் அனாலிட்டிக்ஸ் உள்ள போய்க்கலாம். இதெல்லாமே டுட்டோரியல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம படிச்சுட்டு எழுதலாம். படிச்சுட்டு எழுதுனா நல்லதான். நம்ம விட்டுருக்கிறதெல்லாம் கூட அதுல உங்களுக்கு கவர் ஆகும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சைன் இன் வித் கூகுள். learn the basic, apply and get certified. Beginner level நீங்க இத சர்டிஃபிகேஷன் 100% எழுதணும். சரி, ரெஸ்யூம்ல ஏதோ ஒரு டிஃபரன்ஷியேட் நம்ம காமிச்சாகணும். நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட் ஒன்று. கூகுளா ஒரு சர்டிஃபிகேட் பர்சன் சொல்றப்ப எதுல அனாலிட்டிக்ஸ்ல நான் சர்டிஃபிகேட், ஆட்வேர்ட்ஸ்ல கூகுள் ஆட்ஸ்ல சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அது ஓப்பன் புக் டெஸ்ட் அப்படிங்கிறது தெரியும். அவங்களுக்கும் தெரியாம கிடையாது. பட் அதுக்கும் ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இங்க நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். நீங்க படிச்சு எழுதுறீங்கன்னா உண்மையாவே எழுது. சூப்பரா புக்கெல்லாம் பார்க்காம எழுதுறதுன்னா எழுதுங்க. ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணி எழுதுங்க. அந்த இமெயில் ஐடியில் என்ன நேம் வருதோ அதான் சர்டிஃபிகேட்ல வரும். இமெயில் ஐடியில் வந்து ராஜா ஏதோ ஒரு நிக் நேம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ல நிக் நேம் வரும். அதனால இமெயில் ஐடியில அந்த செட்டிங்ஸ்ல மாத்திக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க யாருக்காச்சும் மெயில் அனுப்பிச்சா எந்த நேம்ல போதும்
நீங்க எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணீங்களோ அந்த நேம் வந்துடும் ஆட்டோமேட்டிக். நேம் கேட்க மாட்டாங்க. இமெயில் ஐடியில ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டு தான் வரும். அதனால நீங்க அதுக்கப்புறம் மாற்றவும் முடியாது. ஸோ அதனால வந்து நீங்க இமெயில் பண்ற கூட செட்டிங்ஸ் போய் மாத்திக்கும். உங்களுக்கு எந்த நேம் கொடுக்கணும்னா அது தெரியுங்களா இந்த இடத்துல. இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு இதுல போயிட்டு இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலன்னா நிக் நேம் ஏதாவது போச்சுன்னா அப்புறம் அப்படியே போ சர்டிபிகேட்ல அது வந்துடும். இதுல கெட் சர்டிஃபிகேட் யூசிங் கூகுள் அனலிட்டிக்ஸ் இ-லேர்னிங் இதெல்லாம் இ-லேர்னிங்ல சொல்றாங்க. இது வந்து படிச்சுட்டு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் get started go certification. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தெரியாததான் நிறைய இருக்கும். நீங்க அந்த கொஸ்டின் அப்படியே கால் பண்ணி கூகுள்ல போடுங்க, நிறைய ஆன்சர்ஸ் வரும். அதை எடுத்து அப்படியே சேர்த்து 5 hours அப்படிங்கிற மாதிரி டைரக்டா வந்தீங்கன்னா ஸ்டார்ட் டெஸ்ட் அவைலபிள் 50 கொஸ்டின் இருக்கு. 80% மினிமம் கேரண்டி இதுல. இது முடிச்சிருங்க சர்டிபிகேஷன். இப்போ வந்து இன்டர்வியூக்கு நம்ம எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத நம்ம உங்களுக்கு சொல்றோம். இன்டர்வியூ வந்து நிறைய மெத்தட் இருக்கு. ஹரி ஒரு ஜெனரலா ஒரு இன்டர்வியூ பத்தி நான் சொல்றேன் போகணும். இன்டர்வியூ அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறோம், டிப்ளமோ முடிச்சிருக்கோம், எது வேணாலும் நம்ம முடிச்சுட்டு இங்க ஒரு கோர்ஸ் நம்ம படிக்க வரோம். படிக்க வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா நம்மளை தயார்படுத்திக்கிறோம். இன்டர்வியூ வந்து அந்த ஜாபுக்கு தேவையான ஸ்கில்ஸை தான் தயார்படுத்துறதுக்கு இங்க நம்ம வர்றோம். கூடவே இந்த கம்பெனி என்ன பண்றாங்க, எந்த இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஓப்பனிங் இருக்கிறப்ப நம்மளை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு வந்து எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓப்பனிங் இருக்கு, நாங்க நெட்ல பார்த்தோம், நீங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதனால உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மெத்தட்ல நம்மளுக்கு வர்ற மெத்தட்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்டா வந்து தேடுற ஒரு மெத்தட். நம்ம வந்து ஜாப் போர்ட்டல் எல்லாம் போயிட்டு நம்ம அப்ளை பண்ற மாதிரி நம்ம தேடும். அப்ப ஜாப் பின்னாடி நம்ம போறோம். இந்தியன்ல ஒரு ஜாப் இருக்கா, நம்ம அது பின்னாடி போறோம். அடுத்த ஜாப் நம்மளை தேடி வர்ற ஒரு மெத்தட். அது எப்படி வரும், நம்ம லிங்க்டின்ல இதுல எல்லாம் போட்டு வச்சோம்னா அந்த கம்பெனி வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுவோம். இல்ல நீங்க நௌக்ரிலயோ இண்டீட்லயோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் கம்பெனி உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே தான், நீங்க இண்டீட்ல வந்து நீங்க தேடுவீங்க, அதே இண்டீட்ல உங்களை தேடி வரும். ஸோ லிங்க்டின்லயே நீங்க தேடுவீங்க, லிங்க்டின்லயே உங்களை தேடி வருவாங்க. ஸோ இது ரெண்டும் வைசி வருஷம். அப்ப இன்ஸ்டியூட்ல ஒண்ணு பாக்குறாங்க, நீங்க அப்ளை பண்றது ஒண்ணு, கம்பெனி உங்களுக்கு தேடி வர்றது ஒண்ணு. ஸோ இந்த 3 வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல கண்டிப்பா பிடிக்கும். இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அவர் எந்த ஒரு டெக்னிக்கல் இதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜாப் சேர்றதை முக்கியமா வச்சு, இட் இஸ் மை பர்சனல் அட்வைஸ். நீங்க அதுக்காக வந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்க இந்த கம்பெனிக்கு என்ன போக சொல்றீங்களா அப்படின்னு அந்த கம்பெனி டிசைட் பண்றது நீங்க தான், ஏதோ போர்ஸ்ல கிடையாது. பட் என்ன அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்க்கறதுன்னா எனக்கு அங்க போன சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்ல, அங்க சீனியர்ஸ் இல்ல, நான் போய் எப்படி பண்ணுவேன் இப்படின்லாம் போயிட்டு வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. அது அவங்களோட விருப்பம் தான். பட் என்னை பொறுத்த அளவுக்கு அதெல்லாம் எதை யோசிக்காதீங்க. அட்மாஸ்பியர் எப்படி இருந்தாலும் சரி, 2 பேர் வேலை செஞ்சாலும் சரி, 10 பேர் வேலை செஞ்சாலும் சரி, நீங்க அங்க போய் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. ஒரு இடத்துல உங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கு கொடுத்து அந்த பொறுப்பை நம்ம எடுக்கிறப்பதான் வந்து ரெஸ்பான்சிபிளா நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். எனக்கு எல்லாமே சொல்லி தரக்கு ஒரு ஆள் இருந்தா கரெக்ட், நீ போற கம்பெனியில கிடைச்சதுன்னா தட் இஸ் ஃபைன், அது ஒரு இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி கிடைக்கல அப்படிங்கிறக்க நம்ம விட்டுட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனிஸ் வரும் அப்படின்லாம் தேடணும். இன்னும் எனக்கு கூப்பிட்டு ஆர்எஸ் படத்துல ஒருத்தங்க இருப்பாங்க, கூப்பிட்டு எனக்கு வந்து அங்கேயே தான் எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு கேட்கற ஆளுலாம் இருக்காங்க, பழைய ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் 2 பஸ் மாறி போகணும், நான் போகல அப்படின்னாங்க. இது அந்த கம்பெனியில் போனா எனக்கு அட்மாஸ்பியர் பிடிக்கல, ஏசி இல்லையா, இதெல்லாம் வந்து வந்திருக்காங்க. ஸோ போய் இருந்துட்டு ஒரு ஜாப் தேடுறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க்கிங்க நீங்க வளர்த்தீங்க. அந்த நெட்வொர்க்கிங் வந்து நீங்க சீனியர்ஸ்னா இங்க யாராச்சும் 2 பேர்த்த பழக்கமாகும், இன்ஸ்டியூட்ல படிக்கிறப்ப உங்க சீனியர்ஸ் யாராச்சும் இருப்பாங்க,
அல்லது ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, அங்க போயிட்டு ஒரு பழக்க வழக்கம் நிறைய வரும். அப்ப ஃபியூச்சர்ல எல்லாம் நீங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல நீங்க அடுத்த ஜம்ப் பண்றீங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்க்கிங் கான்டாக்ட்ஸே ஆட்டோமேட்டிக்கா போகும். நீங்க நௌக்கரியில பார்த்து அப்ளை பண்றத ஃபர்ஸ்ட் இயரே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் நீங்க அந்த இதை வளர்த்துக்குவீங்க. அப்ப இப்ப போறப்ப எனக்கு எந்த கம்பெனி கிடைச்சாலும் ஓகே. 1 இயர் கழிச்சு நீங்க இன்னொரு ஜாப் பாக்குறீங்கன்னா வெயிட் பண்ணி போங்க. நம்ம 10,000 வாங்கிட்டு இருக்கோம், 15,000 ஆவரேஜா இப்ப உங்களுக்கு வந்து 15,000 கிடைக்கும். நார்மலா நான் சொல்றது வந்து 15,000 ரூபாய் கோயம்புத்தூர்ல கிடைக்கும். அதுக்காக கம்மியா கிடைச்சது அப்படிங்கறதுக்காக நம்ம அதுக்கு தான் சொல்ல வரேன், விட்டுற வேண்டாம். 10,000ல இருந்து 15,000 நல்லா வெயிட் பண்ணி நம்ம போறப்ப 15 இல்ல அதுக்கு மேல 20 கிடைக்கலாம், 25 கிடைக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து போயிருக்காங்க. இப்ப கணேஷ்னு ஒருத்தர் இருந்தாரு, பெங்களூர் போனாரு, அவரு 25, 30 வாங்கிட்டு போனாரு. நித்யான்னு ஒரு மேம் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க வடவெளியில இருந்து, அவங்களும் வந்து 20 போயிருக்காங்க. ஸோ அதனால 15 இல்ல 10 அப்படிங்கறது நீங்க பிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேஸ் இப்படி போலாம் அப்படிங்கிறது எடுக்கும். அது போனாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். சில கம்பெனில இன்டர்னா கூப்பிடுவாங்க உங்களை, ஃபர்ஸ்ட் 3 months சேலரி இல்ல, 4th monthல இருந்து சேலரி அப்படிம்பாங்க. இது வந்து நம்ம என்னன்னா நம்ம ஆல்ரெடி கோர்ஸ் ஃபீஸ் கொடுத்து படிச்சிட்டோம், இப்போ நம்ம வந்து 3 மாசம் மறுபடியும் சேலரி எல்லாம் போறதா? கரெக்ட் தான். பர்சனலா திங்க் பண்ணீங்கன்னா அப்படி எல்லாருமே நினைப்போம். பட் ஒருவேளை ஓகே நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது, இது நம்ம போயிட்டோம்னா 3 மாசத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க, இல்ல அதுல இருந்து ஒரு நான் சொன்ன கான்டாக்ட்ஸ் வச்சு போக முடியுமா, ட்ரை பண்ணி போயிரு. நமக்கு பெரிய கமிட்மெண்ட் இல்லைன்னா பண்ணிருக்கு. ஏன்னா 3 மாசம் சீக்கிரம் ஓடிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். இங்க சுபாஷ்னு இன்னொரு மூர்த்தி படிச்சாங்க. போட்டோ ஸ்டுடியோல மேஜிக் ஸ்டுடியோவோ என்னமோ நினைக்கிறேன், மைண்ட் ஸ்டுடியோவோ என்னமோ, சாய்பாபா காலனில ஒரு ஸ்டுடியோ. ஆனா அவங்க வந்து தே ஆர் இன்வெஸ்டிங் மோர் இன்டு பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட். மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட்ல லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நம்ம பார்த்து அது ஒரு போட்டோகிராஃபி ஸ்டுடியோன்னு நினைச்சுட்டு நாங்க அவங்க இவங்க 2 பேர்த்தையும் எடுத்தாங்க. அங்கேயே ஒரு 1 year பக்கம் ஒர்க் பண்ணாங்க. திருப்பி வந்துட்டு வில்லேஜ்ல இருந்து வந்தாங்க. திருப்பி ஊர்ல போய் ஏதோ வேலை செய்யறேன் அப்படின்ட்டு ஒரு பையன் ஊருக்கு போயிட்டா, இன்னொரு பையன் வந்து அந்த ஸ்டுடியோ லெவல்ல போயிட்டு அப்படி விட்டுட்டு போனாங்க. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு 6 மாசமோ 7 மாசம் கேப் எடுத்துட்டு, இல்ல சார் நான் வேலைக்கே போறேன் அப்படின்ட்டு பெங்களூர் போனாங்க. அங்க போய் 3 மாசம் இதே தான் நான் சொன்னது ரீசெண்டா நடந்தது. 3 மாசம் வேலை இல்லாம 4வது மாசம் நான் சேலரி வாங்கிட்டேன்னு எனக்கு மெசேஜ் போட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் என்னன்னா வேலை வாங்கி கொடுத்து மறுபடியும் விட்டுட்டு திருப்பி தேர் இன் டச் வித் அஸ். இப்ப இன்னைக்கு காலையிலேயே நேற்று நைட்டும் நம்மளோட பழைய ஸ்டூடெண்ட்டே வந்து ஜாப் வேணும், மறுபடியும் வேற ஒரு ஜாப் பார்க்குறேன், கம்பெனிக்குள்ள ஏதோ இஷ்யூஸ் வராங்க. ஸோ வி ஆர் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. அது இந்த கோர்ஸ் முடிஞ்சு போயிட்டீங்கன்னா அப்படின்னு கிடையாது, எப்போ வேணாலும் கிடைக்கிறது. ஸோ அதுல நான் என்ன சொல்லுங்க, ஸ்டார்டிங்ல இருந்து அதான் நீங்க சின்சியரா இருந்து எஃபோர்ட்டை போடுங்கன்னு நான் சொல்றது அதான். உங்களை எடுக்கணும், உங்களை எடுக்காம இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க என்னென்னவோ அதுல இருக்கணுங்கிற ரெசியூம் நீங்க யோசிக்கணும். ரொம்ப பேசிக்கா உங்களோட ரெசியூம் ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு வித் அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஆப்பிள் டெக்னாலஜி போட்டு பண்ணுங்க. என்னென்ன முடிச்சிருக்கீங்க, மாடியூல்ஸ், என்ன ஸ்கில்ஸ் தெரியும், உங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க், இங்க படிச்சது, இப்போ கூகுள் சர்டிஃபைட், இதெல்லாம் 1 பேஜ் 2 பேஜ் வரைக்கும் நீங்க போடணும். எப்படியெல்லாம் உங்களை நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா நிறைய இதுல அப்ளை பண்றீங்க, இன்டர்வியூ வராம இருக்கலாம், இல்ல வந்து செலக்ட் ஆகாம இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். இந்த ரீசன் வந்து ரெஸ்யூம்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், நீங்க ரெஸ்யூம்ல கரெக்டா போடலினாலும் உங்களுக்கு கால்ஸ் வராது. இல்ல கால்ஸ் வந்து அங்க போய் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணாம இருக்கும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ங்கிறதே ஒரு தனி இதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 month அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும், மினிமம் எடுத்துட்டு ரெஸ்யூம் ஒரு 4 சிட்டிங் உட்காந்து நம்ம பண்ணணும். இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே இருக்குது அப்படின்னா 2 இதுல போய் பாருங்க. இண்டீட்ல ஒண்ணு இப்ப ஜாப்ஸ் இருக்கு, லிங்க்டின்ல உங்களுக்கு இருக்கு. இண்டீட்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ இல்ல எஸ்சிஓவோ இல்ல சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் எல்லா கீவேர்ட்லயும் தேடணும். வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தேடாது, ஜாப்ஸ் போடுங்க. அதுதான் சொல்ல வர அடுத்ததான் சொல்ல வர கரெக்டான கொஸ்டின் கேட்டீங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்படின்னு போட்டு நீங்க தேடுங்க. சம்டைம்ஸ் வந்து 1 month உள்ள ஜாப் இன்னைக்கு ஓப்பனிங் இருக்கலாம், இல்ல அங்க ரெக்ரூட் பண்ணிருப்பாங்க, அவங்க வெளியில போயிருப்பாங்க, மறுபடியும் நம்மளுக்கு தேவை இருக்கலாம். அதனால அது அவ்வளவு ஃபில்டர் இமிடியேட்டா பண்ண வேண்டாம். இப்ப லேட்டஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் அவுட் பை டேட் போஸ்டர் 7 days. இல்ல அதுல எது ஃபர்ஸ்ட் வந்தது அப்படிங்கிறது பாக்குறேன். இப்ப இதுல ஜாப் டைப் வந்து ஃபுல் டைம், ஃப்ரெஷர், இன்டர்ன்ஷிப் 2 வச்சு இந்த ஃபுல் டைம் போன அதுலயும்
ஃப்ரெஷர் வராங்கன்னு பார்ப்போம். எனக்கு அந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகுதுன்னு தெரியல. இப்போ ஜாப் டைப்ல வந்து ஃப்ரெஷர் அண்ட் இன்டர்ன்ஷிப் நான் போட்டிருக்கேன். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா இனோவோ சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் சொல்யூஷன். இப்போ எப்படி ஆத்தென்டிக் இண்டீட்ல வந்து யார் வேணாலும் ஒரு எம்ப்ளாயரா ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஜாபை போடலாம். நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டே போடுவாங்க. போட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஜாப் மாதிரியே போடுவாங்க. நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சரியில்லை, நீங்க வந்து அகைன் படிங்க. ஏன்னா அங்க வந்து கோர்ஸ் முடிச்ச மட்டும் அப்ளை பண்ண மாட்டாங்க. கோர்ஸ் முடிக்காதவங்க அப்ளை பண்றதுனால நீங்க வந்து ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க எப்பவே பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி 15,000 to 30,000 மந்த் போட்டுருக்காங்க. இந்த கம்பெனில என்ன கேட்டுக்கான்னு பாருங்க. இனோவா சாஃப்ட்வேர் அண்ட் இது பொசிஷன், இது டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குவாலிஃபிகேஷன் 1 to 3 years, இது நாலேஜ் இது இதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரெஷர்னு போட்டாலும் 1 to 3 years ஃபைன், நோ ப்ராப்ளம். நீங்க அதுக்கும் அப்ளை பண்ணுங்க. இப்போ இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது? ஒன்று அடுத்தது வர எக்ஸாக்ட் ஃப்ரெஷர் எடுத்துக்குவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரெஷர், பிஎம் டெக்னாலஜிஸ். ஃபுல் டைம் ஃப்ரெஷர் டச் இந்த ஜாப் எடுத்துக்கிறது. இப்போ இது வந்து ஒருவேளை ட்ரைனிங் இதுவா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. ஹெல்த் கேர் போட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரி, பிஎம் மெடிக்கல். இங்க போய் பாருங்க எந்த அளவுக்கு ரெவ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணுங்க. இல்லாட்டி நமக்கு, ஏன்னா ஒருத்தருக்கு நெகட்டிவா இருக்கும், அதுக்காக நம்மளுக்கு நெகட்டிவ்லாம் கிடையாது. போயிட்டு எங்க இருக்குன்னு பாருங்க. பாப்பநாய்க்கு மலை 2 பஸ் மாறுற மாதிரி தான் இருக்கும். எந்த மூலையில இருந்தீங்கனாலும் காந்தியோட வந்து போற மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை. இந்த இது வந்து நீங்க உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நீங்க வேணும்னா whois.com போட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் எத்தனை நாளா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓரளவுக்கு கம்பெனி டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 7/5/2020, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. மேபி இதுக்கு முன்னாடி வேற வெப்சைட் இருந்திருக்கா, இல்ல கம்பெனி நேம்ல இருந்து வெப்சைட் இல்லாம ஆப்ரேட் பண்றாங்களா, அது நமக்கு தெரியாது. ஒரு ஓரளவுக்கு ஐடியா கொடுக்குறது சொல்லுங்க. அப்ப இது என்னன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இ காமர்ஸ் மாதிரி தெரியுது. அப்ப நீங்க ஆஃப்லைன்ல ஏதாவது ஆபீஸ் வச்சிருப்பாங்க. இப்ப இ காமர்ஸ் இப்ப வர்றதா இருக்கலாம். இந்த டொமைனை பாக்குறோம். சரி ஃபைன், நமக்கு 6 மாசம் இருந்தா நமக்கு வேலை கொடுத்தா போதும், மாசம் 15,000 போடுறாங்க அப்படின்னு. இப்ப இங்க மறுபடியும் ஹிந்தியில் வரும். இப்ப இதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. வெப்சைட்ல போய் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணணும். நீங்க ஒரு ஜாப் அப்ளை பண்ணாலும் யூ ஸ்பெண்ட் டைம் வந்திருக்கும். சும்மா நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அதோட விட்டுறக்கூடாது. அந்த ஸ்பெண்ட் ஆன் டைம் அப்படின்னா அந்த வெப்சைட்டை போய் பாருங்க, என்ன கேட்கறாங்க என்ன அப்படிங்கறத அப்ளை பண்ணுங்க. இது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மீன் ரெஸ்யூம் இருந்தது அப்படின்னா நீங்க யூ கோ டு ChatGPT. என்ன கம்பெனி? Act as a HR of a company. This company is hiring for digital marketing. For digital marketing. I want to apply for this job. இப்போ நீங்க ஒருவேளை ரெஸ்யூம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெஸ்யூம் இல்ல, ரெஸ்யூம் இருந்ததுன்னா அந்த ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிட்டு இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ரெஸ்யூம் எப்படி இருக்கணும்னு கேட்கணும். கொஞ்சம் நீங்க வந்து அப்ப ரெஸ்யூம் கீப் ஆன் மாடிஃபை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்த எல்லாமே மாடிஃபை பண்ண மாட்டீங்க. இது மட்டும். இப்போ ஐ வாண்ட் ஸோ கைண்ட்லி கிவ் மீ suggestions or skills to
include in my resume based on the below. என்ன சொல்லுதுன்னு பாரு. skills to add in your resume. அப்ப இந்த கம்பெனி இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆட் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ், எஸ்இஓ, எஸ்இஎம் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இதே மாதிரி ஆட் பண்ணணும்னு கிடையாது. இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்க ரெசியூம்ல இருக்கா அப்படிங்கறத நீங்க பாருங்க. அப்ப தெரியாத டாபிக் ஒன்று கொடுக்கும் அப்படின்னா நீங்க அதை ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா போடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. ஏன்னா அது ஜேடிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கு. நம்ம எல்லாமே வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் போடுங்க. சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் வருது. அனலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் ஸ்கில்ஸ் வருது. கிரியேட்டிவ் அண்ட் டெக்னிக்ஸ், டெக்னாலஜி அப்டேட், வேர்ட்பிரஸ்ல இருந்து சாஃப்ட் ஸ்கில் இதெல்லாம் வந்து கொடுக்கும். ஹவு டு பொசிஷன் யுவர் செல்ஃப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரெஷர் வித் பிராக்டிகல், யூஸ் திஸ் இன் யுவர் ரெஸ்யூம் சம்மரி. இப்போ ரெஸ்யூம் சம்மரி அது கொடுத்துருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரெஷர் வித் பிராக்டிகல் நாலேஜ் இது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ரெஸ்யூம் எடுத்து பார்த்தோன்னே நீங்க என்னென்ன தெரியும் அப்படிங்கிறது இருக்கும். இது புல்லட்டின் பாயிண்ட்ஸ்ல 3 இல்ல ஒரே இதுல போட்டீங்கனால 2-3 லைனுக்கு மேல பெருசா போடாது. இந்த அப்ஜெக்டிவ் அதெல்லாம் விட்டுட்டு இதை போடாது. ப்ராஜெக்ட் செக்ஷன்ல இருந்து என்னன்னா மேனேஜ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இதுல நீங்க பண்ணது உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத போடும். மறுபடியும் நான் சொல்றேன், அத்தனையுமே எடுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. என்ன தெரியும் அப்படிங்கறத நீங்க போடணும். மேட்சிங் ஸ்கில்ஸ் வித் இது. இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ரைட் a complete resume for this company. அவங்களோட ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். லிங்க்டின்ல கொடுக்குறது கெரியர் அப்டேட்டிவ். இது வேண்டியதில்லை, என்னை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் வேண்டியதில்லை. டைரக்டா சம்மரி, கீ ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அனாலிட்டிக்கல், சாஃப்ட் ஸ்கில்ஸ், எஜுகேஷன், ப்ராஜெக்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, அவங்களே சொல்றாங்க வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் திருப்பி சொல்றது. இன்டர்ன்ஷிப் இப்போ அப்ளிகபிள், ஸ்ட்ரென்த், டிக்ளரேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. இப்போ ஓகே, இந்த ரெஸ்யூம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிடுறீங்க. இண்டியிலே போயிட்டு அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை பண்றீங்க. யூ ஆர் கெட்டிங் எ கால். நம்ம அப்ளை பண்ண 10 கம்பெனிக்கும் நம்மளுக்கு வராது கால். நான் அதே சொல்றேன். நீங்க எப்போ அப்ளை பண்ணணும்னா டெய்லியும் நம்ம ஒரு 10 கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும், புது புது கம்பெனி. அப்ப எங்கெங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இண்டியில பார்க்கணும், லிங்க்டின்ல பார்க்கணும், இன்டர்ன்ஷியலா அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்டர்ன்ஷியலால ஒன்லி இன்டர்ன்ஸ் மட்டும் தான் எடுப்பான். 3 months 6 months இப்படிதான் இருக்கும். அதுவும் ஃபைன், யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட் ஒன். இது 3 நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. இது போக ஹையர் சிட்டி இல்ல ஆப்னா ஜாப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அது கோயம்புத்தூர்ல கொஞ்சம் கம்மியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இண்டியும் இன்டர்ன்ஷியலா அண்ட் லிங்க்டின் வந்து நீங்க பண்ணிட்டு Naukri.com. அப்கோர்ஸ் Naukri நீங்க விட வேண்டியது இல்லை. Naukri இருப்பாங்க. இந்த 4 ஜாப் போர்ட்டல்ல டெய்லி 2 ஜாப் எடுக்கும். 8 ஜாப் ஆயிடுச்சு உங்களுக்கு. டெய்லி 8 ஜாப் அப்ளை பண்ணுங்க. 20 days நீங்க தொடர்ந்து அப்ளை பண்ணுங்க. யூ வில் கெட் 160 ஜாப்ஸ் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. இதுல விட்டு போச்சு ஒரு 60 ஜாப் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா 100 ஜாப்ஸ் அப்ளை பண்ணுங்க 20 days. இந்த 20 daysல டெஃபினட்டா கொஞ்சம் கொஞ்சமா கால் பண்ண கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு வரும்னு நீங்களே யோசிங்க. ஒரு 20 ஜாப்ஸ் நம்மளுக்கு கால்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. 100ல 160 அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோம், 100 அப்ளை பண்றோம். யூ வில் கெட் 20 ஜாப்ஸ் அப்படிங்கிறது வரும். இந்த 20 ஜாப்ஸ்ல கால்ஸ் மட்டும் நான் சொல்றேன். 20 கால்ஸ் உங்களுக்கு வரும். அதுல நீங்க ஒரு 10 தான் நீங்க இன்டர்வியூக்கே போற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 10ல 1 or 2 ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கான்பிடன்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். இந்த கோர்ஸ் முடிச்சுக்கிறீங்க. 10 ஜாப் இருக்கு, 100 அப்ளை பண்றீங்க, 20 நம்மளை கூப்பிடுறாங்க, 10க்கு நீங்க போய் அட்டன் பண்றீங்க. 10ல 1 அல்லது 2 செலக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறது யோசிங்க. ஆக முடியுமா? 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா 2 இன்டர்வியூல த்ரூ ஆக முடியுமான்னு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. அப்படின்னா கான்பிடன்ஸ் இல்லை, மறுபடியும் படிக்கணும். டெக்னிக்கல்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. கான்பிடன்ஸ் இல்லைன்னா தப்பு இல்லை, ஆனா படிங்க. அப்ப ஆனா 2 காச்சும் நீங்க கான்பிடன்டா செலக்ட் ஆயிருக்கணும், உங்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போ உங்களுக்கு ஜாப் சிலர் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க திங்க் பண்ணி பாருங்க. டெய்லி 20 நாளைக்கு விட்டுருங்க, எதையும் மறக்காதீங்க. எனக்கு இன்டர்வியூ வரல, செலக்ட் ஆகல, இதெல்லாம் மறக்காது. பாசிட்டிவ் மைண்ட்ல 8 ஜாப் எங்கெங்கெல்லாம் தேடி பிடிங்க. ஜாப் போர்ட்டல்ஸ் இன் கோயம்புத்தூர் போடுங்க. ChatGPT அது கொடுக்கும். Naukriல ஒரு 2 ஜாப், ஃப்ரெஷர், இன்டர்ன்ஷிப், 1 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. சம்டைம்ஸ் ஸ்கில் நல்லா இருந்ததுன்னா அவங்க எடுப்பாங்க. எல்லாமே அந்த என்ன போடுறோம், சரி ஓகே இவங்க அப்ளை பண்றாங்க. 1 yearக்கு யார் அப்ளை பண்ணல, இவங்க அப்ளை பண்றாங்க, பார்த்தா ரெஸ்யூம் பார்த்தா இவ்வளவு பண்ணியிருக்காங்க, கூப்பிடுவாங்க. 1 year வரைக்கும் 6 months to 1 year வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. ஜாப் போர்ட்டல் கண்டுபிடிங்க. டெய்லி 2 புது ஜாப் அப்ளை பண்ணுங்க.
160 ஜாப்ஸ் வரும். நான் அட்லீஸ்ட் 100 ஜாப்ஸ் சொல்றேன். ஒரு நாளைக்கு லீவ் போடுறீங்க இதெல்லாம் இருந்தாலும் 100 ஜாப். அதுல கண்டிப்பா ஒரு 20 கால்ஸ் வரும். 10 இன்டர்வியூ நீங்க போய் அட்டன் பண்ணுங்க. 10 இன்டர்வியூ வந்து மீதி 10 வந்து காலையிலே கேட்டு விட்டால் விட்டுருவாங்க. 10 அட்டன் பண்ணுங்க. 2 வந்து 100% நீங்க சொல்லுங்க. யாரு அது கம்மியா வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த சினாரியோ யோசிச்சு பாருங்க, ஜாப் சினாரியோ எப்படி இருக்கும், நம்மளால முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு வருதுங்களா? இப்ப அந்த கம்பெனிக்கு 10 கம்பெனிக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்? ரெசியூம் வந்து நீங்க 100 கம்பெனிக்கு 100 பண்ணிருந்தீங்கனாலும் தப்பு இல்லை, 100 ரெசியூம் போட்டீங்கனாலும் பரவாயில்ல. இந்த கம்பெனிக்கு நான் என்ன பண்றேன்னா, your HR and this company. You are going to technically give me top 20 this company pressure. நான் என்ன சொல்றேன், ஆக்ட் as a senior digital marketing person. நீ தான் என்ன இன்டர்வியூ பண்ண போற, அந்த சீனியர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ ஒரு 20 கொஸ்டின் கொடுன்னு நான் கேட்கிறேன். டாப் 20. So SEO ல what is SEO and why it is important for medical technology company like a BPharm. இப்ப புரிஞ்சுங்களா? SEOங்கிறது நம்ம சொல்லிடுவோம். நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் போறீங்க. நீங்க நம்ம இருக்கிற சிலபஸ்ல எல்லா மாடியூலுக்கும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போட்டுக்கோம். ஃபர்ஸ்ட் காமன் இன்டர்வியூ கொஸ்டின். இப்ப இந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின், how it is important for medical technology with respect to first question மட்டும் நம்ம பார்ப்போம். Explain on-page SEO and off-page SEO with 2 examples each. How will you reduce the bounce rate of our website? இப்ப இது வந்து 2 வேர்டா இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இது அனலிட்டிக்ஸ்ல வர்றதா முதல்ல வச்சிருந்தாங்க இந்த டேர்ம், இப்ப இல்ல. பவுன்ஸ் ரேட் அப்படின்னா எத்தனை பேர் உடனே வந்துட்டு ஒரு வெப்சைட் விட்டு சீக்கிரம் போயிடுறாங்க. அதாவது இப்ப நான் ஆப்பின் கோயம்புத்தூர் உள்ள வர்றீங்க, வந்து எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை, மவுஸ் மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. either 1 செகண்ட்ல அப்படியே க்ளோஸ் பண்றீங்க, இல்ல ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் மூவ்மெண்ட்டே இல்லாம மறுபடியும் க்ளோஸ் பண்றீங்க. அப்ப இது வந்து பவுன்ஸ் ரேட் வந்து 100%. உள்ள வந்துட்டு எந்த வேலையும் செய்யாம அப்படியே போறீங்க, வெளியில போறீங்கன்னா 100%. உள்ள வந்துட்டு ஒவ்வொரு பேஜா போறீங்கன்னா 30%, 20% இப்படி குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதை கவனிக்கலாம் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. கூகுள் சொல்லிட்டாங்க. வாட் டூல்ஸ் வில் யூ யூஸ் டு அனலைஸ் வெப்சைட் பெர்ஃபார்மன்ஸ்? ஹவு டு யூ பெர்ஃபார்ம் கீவேர்ட்ஸ்? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை, நான் சொல்லுங்க. ஏன்னா இது கொடுக்கறதே இல்லை, டஃபா தான் கேட்கும். ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இது கொடுக்குது. எல்லா கம்பெனியும் இதே கொஸ்டின் கேட்பாங்க, பயந்துக்குள்ள. நான் சொல்றது ஒருவேளை இன்டர்வியூ கால் வருதுன்னா இதை பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல கண்டென்ட்ல 20 கொஸ்டின் எனக்கு கொடுத்துருச்சு. இப்ப எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆன்சர் எனக்கு தெரியல. Answer for these questions and guide me. Answer of the SEO is optimizing a website so it ranks higher on Google and brings organic traffic. For BPharm, SEO helps doctors, hospitals, and distributors to find our medical devices when they search online. இப்போ டாக்டர் வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ் எந்த கம்பெனி பிராண்ட் சர்ச் பண்ணோம்னா இந்த BPharm SEO பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இதை வரும். இதுதான் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Explain on-page, off-page SEO. Things done inside the website, actions outside the site. இதை நம்ம ஆஃப்-பேஜ் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டூல்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ். ஒரு கம்பெனிக்கு நீங்க இன்டர்வியூ போறீங்கன்னா ஒரு 2 hours 3 hours அந்த கம்பெனில ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த வெப்சைட்டை போய் பாருங்க, அவங்களோட ப்ராடக்ட் என்னன்னு பாருங்க. நம்ம ரொம்ப அசால்ட் எடுத்துட வேண்டாம். இந்த 5 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்ச கம்பெனி அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். அவங்க 10 வருஷமா இருப்பாங்க, இப்பதான் ஆன்லைன்ல வர்றாங்க. இருந்துட்டு போட்டு 4 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு, அது உங்களோட அனலிசிஸ்க்கு தான் 4 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கம்பெனி. ஆனா அவங்களும் ஸ்பெண்டிங் டைம் அண்ட் ரெக்ரூட்டிங். Recording has been resumed.
I have 5 days time to this interview. Guide me preparing for this interview. Okay, I should get selected without fail. ஸோ இந்த மாதிரி ஒன்று நான் கொடுக்குறேன். அதாவது 5 நாள் எனக்கு டைம் இருக்கு, எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பா ஃபெயில் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மாஸ்டர் பேசிக்ஸ் லேர்ன் பண்ண சொல்றேன். உங்களுக்கு டைம் கொடுக்குறது எப்படி 5 நாள் இருக்கு. ஏன்னா கூப்பிடுறாங்க சில கம்பெனி, உடனே இன்னைக்கே வாங்க நாளைக்கே வாங்க. ஒரு ஜென்ரலா நான் சொல்றேன். வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வாட் இஸ் SEO இதெல்லாம் பண்ணுங்க. ஸ்பெண்ட் 4 hours on basic 2 to வீடியோஸ் பாருங்க அப்படிங்கிறாங்க. Revise 20 information I gave you. Learn about BPharm Medical Technologies. What you know about the company. Why you want to join this company. Study their products. இதெல்லாம் பாருங்க. இதுதான் டொமைன் நாலேஜ் நம்ம சொல்றோம். மெடிக்கல் இதில் அது எப்படி ஒர்க் ஆகுது அந்த ப்ராடக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் நம்ம அந்த டொமைன் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுன்னா உங்களுடைய டூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வரும். அடுத்து டே 2 SEO பண்ண சொல்றாங்க. டே 3 கூகுள் ஆட்ஸ் அனலிட்டிக்ஸ். இந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம அந்த கம்பெனி கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. அதுக்கும் ChatGPT யூஸ் பண்ணுங்க. கண்டுபிடிச்சோம்னா அப்ளை பண்றது மேனுவலா ஒரு 10 நாள் 20 நாள்ல 10 கம்பெனி நம்ம 20 கம்பெனி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது. 20 கம்பெனி கூப்பிடுவாங்க கான்ஃபிடன்ஸ்ல இருக்க. 10 விட்டுருவாங்க, 10 கூப்பிடுவாங்க. மைண்ட் 1 or 2 ரிசல்ட். இப்போ நீங்க ஜாப் பாக்குறது மட்டும் என்னன்னா, இப்போ இண்டீட்ல இப்ப நம்ம பார்க்கணும். இண்டீட்ல பாருங்க, இப்பவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜாப் இருக்கு. இப்போ நீங்க கௌசல்யா யூ ஸ்டார்டட் அட்டெண்டிங் அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்க. இப்போ இதெல்லாம் கண்டு தெரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி இதெல்லாம் லிங்க்டின்லாம் இப்போ நிறைய பேர் பண்ணது அப்படின்னா ஒரு இதில் மட்டும் பாக்குறீங்க. அதை வேண்டாம் நம்மளுக்கு. ஓகே, நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லிங்க்டின்லயே போங்க. அந்த நெட்வொர்க்கிங் அதுலயே போய்க்கலாம். இப்போ வந்து you start looking in different portfolios. Intentionally, Indeed, LinkedIn, Naukri.com. அது போக இன்னும் ஒரு 6 ஜாப்ஸ் நீங்க பாத்துவீங்க. இது மோஸ்ட்லி நான் சொல்றேன். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா SEO, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது பார்த்துமா, பிஎம், கிரியேட்டிவ் பாயிண்ட். இது உங்களோட வெப்சைட் போய் பாருங்க. கிரியேட்டிவ் பாயிண்ட் கூகுள்லயே போட்டீங்கன்னா வரும். மார்க்கெட்டிங் ஏஜென்சி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மட்டும் போக வேண்டாம். அங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்கிறதா இருந்தா போங்க, ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா போங்க. அங்க எல்லாரும் கூப்பிட்டு உங்களுக்கு மறுபடியும் படிக்க தான் சொல்லுவாங்க. அதனால அது மட்டும் செக் பண்ணி போங்க. ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போங்க, ஆனா ஒர்க் பண்ணணும். ட்ரைனர் எடுக்க மாட்டாங்க. உங்களை வந்து என்னன்னா மறுபடியும் உங்க ஸ்கில் பத்தல அப்படின்ட்டு இதுக்கு கூப்பிடுவாங்க. என்னன்னா ஓப்பனா ட்ரைனர்னே போட்டுருவாங்க. நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ற மாதிரி ஜாபை போட்டுட்டு நீங்க போய் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. கஷ்டமான கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க ஆன்சர் பண்ண மாட்டீங்க. நீங்க பாருங்க இதெல்லாம் தெரியல, படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படிக்க மாட்டோம். நீங்க ஆல்ரெடி படிச்சு போயிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு 10-20 பேர்த்த கூப்பிட்டாங்கன்னா ஒருத்தர் அங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. இது ஒரு பழைய ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்க. ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டா இருந்தா நீங்க கேட்டுக்கோங்க, இது நான் ஒர்க் பண்றதுக்கா இல்ல நீ கூப்பிட்டு படிக்க சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டுக்கோங்க. இப்போ கிரியேட்டிவ் பாயிண்ட் அப்படிங்கிறது இது ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியில வந்து நீங்க தாராளமா போகலாம். இது ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி. பெரிய போய் பாருங்க. இண்டீட்ல நீங்க பார்த்துட்டீங்க. இதெல்லாம் ஏஜென்சிங்காட்டி ஃப்ரெஷர் அப்பப்போ எடுத்துட்டே இருப்பாங்க. ஓப்பனிங் போடாம இருப்பாங்க, நுழைய உங்களுக்கு எடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம என்னன்னா கண்ணுக்கு தெரியறது மட்டும் தான் ஓப்பனிங் நினைச்சுக்காதீங்க. நீங்க நான் அர்த்தத்துக்கு சொல்றேன். நிறைய ஃப்ரெஷருக்கு வந்து ஓப்பனிங் போட மாட்டாங்க. நீங்க நௌக்கரியில வந்து பாத்தீங்கன்னா இண்டீட் ஃப்ரீ. நௌக்கரியில யூ ஹேவ் டு பே ஒரு 20,000 நீங்க பே பண்ணாதான் யூ வில் கெட் 300 ரெஸ்யூம்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு உங்களை கான்டாக்ட் பண்றது. அப்ப 20,000 எதுக்கு நம்ம செலவு பண்ணணும்ட்டு அந்த ஓப்பனிங் எல்லாம் போட மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போடுவாங்க. அதே கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நீங்க அந்த கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் லெவல் நம்மளுக்கு கரெக்டா கிடைக்கல அப்படின்னா அந்த கம்பெனி கூகுள்ல போட்டுட்டு அந்த கம்பெனி கால் அடி. இந்த மாதிரி நான் ஃப்ரெஷர் ஓப்பனிங் பார்த்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங் இருக்கா நான் அனுப்புமான்னு கேள்வி. இந்த மாதிரி நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனியெல்லாம் டெய்லி ஒரு 10 கம்பெனி கூப்பிடும். ஃப்ரெஷருக்கு நம்ம டைரக்டா 8 கம்பெனி அனுப்ப போறோம் டெய்லியும். எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பெனிக்கும் நம்ம டெய்லி 10 கூப்பிடுறோம். நம்ம நௌக்கரியில பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போது நான் ஃப்ரெஷர் தான், எனக்கு நல்ல ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு, நான் அப்ளை பண்ணலாம். எஸ், அப்ளை பண்ணுனா பண்ணுங்க.
இல்ல வேண்டாம்னா விட்டுரு. அப்ப இது மாதிரி டெய்லி ஒரு 10 கம்பெனி 20 டேஸ் கூப்பிட்டீங்கன்னா 200 கம்பெனிஸ் வரும். இந்த 200ல ஒரு 50 கம்பெனிஸ் மேபி நீங்க சென்ட் பண்ணுங்க ரெஸ்யூம் சொல்லலாம். இந்த 50ல அகைன் இதே ப்ராபபிலிட்டி போட்டீங்கனாலும் உங்களுக்கு. அப்ப ஓப்பனிங் ஃப்ரெஷர்ஸ்னே இருக்காது, நம்ம தான் கூப்பிட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஜாப் வேணும்னா இந்த ஒர்க்கை வந்து நம்ம சங்கடப்படாம பண்ணணும். அப்ளை பண்ணிட்டே இருக்கணும், கூப்பிட்டு பேசணும், இதெல்லாமே பண்ணணும். இப்போ இந்த கிரியேட்டிவ் பாயிண்ட் வந்து பாத்தீங்களா, இதை பார்த்து அப்ளை பண்ணுங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரெஷரா? இந்த கம்பெனில எப்பவுமே ஃப்ரெஷர் இருக்கும், ஏன்னா இது ஏஜென்சிஸ்ல எப்பவுமே இருக்கும். இங்க வந்து பாருங்க இன்டர்ன்ஷிப் தான் போடுறேன், ஏன்னா இது ட்ரைனிங் கிடையாது. இந்த இது வந்து இருக்கு, பட் அவன் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு நாள் போயிட்டு வந்து தப்பு இல்லை, போய் பார்த்துட்டு வரலாம் அந்த கம்பெனி அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு. அங்க திடீர்னு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருப்பாங்க. அதனால இது நம்மளே எடுத்துலுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நான் போகவே வேண்டாம்லாம் வேண்டாம். அது உங்களுக்கு ட்ரைனிங்கா இருக்கா, நிறைய ஏஜென்சிஸ் ட்ரைனிங் கண்டக்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க ட்ரைனிங் சொல்லி கொடுத்து நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கூட பண்றாங்க. அதனால நம்மளே படிக்க சொல்லுவாங்க. படிக்க வேணாம் வந்துருங்க, ஆனா போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, தேர் நாட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், பட் தே வில் டூ ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஏன்னா நம்ம இந்த ஒர்க் பண்றோம், இதுவே ட்ரைனிங்கை மாத்தலாம், நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இங்க இருக்கு பிஃபார்ம், கிரியேட்டிவ் பாயிண்ட், விமிக்ஸ் டெக்னாலஜி, ஃபிலிம் எடிட்டிங். இந்த மாதிரி நம்ம பாக்குறப்ப டெய்லி 2 தான் நான் சொல்றேன், இந்தியில இருந்து 2 தான். ஏன்னா நேற்று பார்த்த கம்பெனியே வந்துட்டு இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஸோ விமிக்ஸ்ல ஒரு கம்பெனி இங்கே எஸ்இஓ இன்டர்னா எடுக்கிறாங்க, 2,50,000 அதுக்கு இதெல்லாமே விட்டுருக்கலாம். எல்லாமே அந்த டைம்ல ஏதாவது ஃபில் பண்ணணும்னு ஃபில் பண்ணிருப்பான். அடுத்து வந்து Naukri.com. அதுவும் இன்னொன்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தேடக்கூடாது, எஸ்இஓ இந்த மாதிரி எல்லாமே தேடணும். ஏன்னா கீவேர்டு எது வேணாலும் நம்ம போட்டிருப்பாங்க. லிங்க்டின்ல நிறைய ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அதுவும் நீங்க ஜாயின் பண்ணணும். we need only experience. கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி கம்பெனி ஷெவர்ட் பிசினஸ் சொல்யூஷன்ஸ், 0 to 3 வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் பார்ப்பாங்க, ஃப்ரெஷரும் பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் இந்த லிங்கை கொடுத்தீங்கன்னாவே அதை ChatGPT போட்டு கொடுத்துரும். இது வந்து கூகுள் சிங்கப்பூர்ல இருக்கு, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. வெப்சைட் டெவலப்மெண்ட் இதெல்லாமே பண்றது. சிங்கப்பூர் இந்த ஜாப் வந்து நௌக்ரியில வரும். இது இண்டீட்ல வராம இருக்கலாம். ஏன்னா நௌக்ரியில நீங்க ஜாப் போடுறீங்கன்னா அந்த கம்பெனி பே பண்ணி போடுவாங்க. அப்ப அது ஓரளவு ஸ்டாண்டர்டோட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரெக்ரூட் ப்ரெஷரையும் பண்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸும் பண்றாங்க. அடுத்தது லிங்க்டின். அது இதே மாதிரி தான், லிங்க்டின்ல ஜாப்ஸ் அப்படிங்கிறது நீங்க போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜாப் செக்ஷன், நாங்கள் கோயம்புத்தூர் இதெல்லாம் கொடுத்துட்டு அங்கேயும் அதே மாதிரி தான் ரிசர்ச் பண்ணிக்குவோம். எல்லா ஜாபும் நம்ம கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ண வேண்டாம். நீங்க ரிசர்ச் அந்த கம்பெனி நேம் எடுத்து கூகுள்ல போய் பார்த்துட்டு அவங்களோட வெப்சைட் என்ன பண்றாங்களோ பார்த்து அப்ளை பண்ணுங்க. இது போக நம்மளும் வர்றதுன்னு அவங்களுக்கு இருக்கும். நான் உங்க ஜாபுக்கு தேவையானது என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப். ஸோ இப்போ நேற்று ஒன்றும் இல்லை, ஒரு டீமுக்கு வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் எல்லாரும் பண்ணுங்கன்னு நான் சொல்ல டீம் வந்து. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு லெட்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க பண்ணியிருக்காங்க, நம்ம கொடுக்குறோம். பட் அவங்க என்ன பண்ணலாம்னா அதை எடுத்து போய் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி நான் பண்ணதுக்காக எனக்கு அந்த கம்பெனில இருந்து ஒரு அப்ரிஷியேஷன். யூ நீட் டு கோ வித் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ், யூ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ என்னென்னலாம் உங்களோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு எடுத்துட்டு போங்க. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நீங்க பண்ணா தான் கிடைக்கும்.
அதனாலதான் எல்லாத்தையும் நான் பண்ண சொல்றேன். பண்ணா அதுலயும் ஒரு பெனிஃபிட், கம்பெனியும் ஒரு நல்ல ஒரு வீடியோ கிடைச்சது, அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்யூம் சூப்பரா போட்டு நீங்க அப்ளை பண்றப்ப 100% ஏன் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்ப தேட வேண்டிய முறையில தேடுங்க அப்படின்னு டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கடைசி டைம் காலேஜ் முடிச்சீங்க, இல்ல எல்கேஜி முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சீங்க, காலேஜ் வந்தீங்க, திருப்பி ஒரு கோர்ஸ் முடிக்கிறீங்க, இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் சின்சியரா இருந்தா வேலை சொல்லணும்னா கண்டிப்பா யாரையும் நம்பவே வேண்டியது. இங்க வரவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்களே ஜாப் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளும் கொடுக்குறோம். இப்ப வந்து பொதுவாகவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் சொல்ல வரல, மற்ற டெக்னாலஜிஸ் கொஞ்சம் சொல்லணும். இல்லாட்டி எங்களுக்கு நிறைய கால்ஸ் கூட யாரும் போகவே மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கே இங்க ஒரு பைத்தான் ஓப்பனிங் மெர்ன் ஸ்டாக் எல்லாம் போட்டிருந்தாங்க. 12 பேரும் அப்ளை பண்ணி 6 பேரோ 4 பேரோ தான் வந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நம்ம இதுக்கு வர மாட்டேங்குது. ஸோ அது வந்து என்னன்னா ஒரு கேர்லெஸ்னஸ் இதெல்லாம் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க தேட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு கிடைக்கிறது 99.9% சக்சஸ். நீங்க சொல்லுங்க, சார் இந்த கம்பெனி அட்டன் பண்ண எனக்கு கிடைக்கல, ஏன் கிடைக்கல தெரியல, இப்படித்தான் நடந்தது, கமெண்ட் டிஸ்கஸ். அப்ப நம்ம தெரியல மேபி எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வெப்சைட் பார்த்தோம்னா நம்ம சொல்லலாம், அடுத்ததுக்கு நீங்க இன்னும் பெட்டரா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வில் பி டச் வித் யூ. இங்கே தான் இருக்கும் பண்ணுங்க. 100% நான் சொல்றேன், 20 days நீங்க அப்ளை பண்றதுல நான் +10 days வச்சுட்டு இன்டர்வியூ அதுக்கெல்லாம் வச்சுக்கிறோம். 1 monthல 100% கிடைக்கும். ப்ரொவைடர் 160 ஜாப்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். கோல்டு காலிங்ல ஒரு 100 ஜாப்ஸ் நீங்க கூப்பிட்டு பேசியிருக்கணும். 250 ஜாப்ஸ் வந்து இருக்கு. நிறைய பக்கம் தெரியறது இல்லை. அதுதான் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க படிச்ச நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்துருக்கோம். இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு எடுத்தது இந்த ஜாப் ஓப்பனிங் நான் இங்கேயும் போடவே இல்லை. ஆனா எனக்கு வந்து இத்தனை நாளா எல்லாம் திடீர்னு ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்கு. இது மாதிரி தான் மறைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். எத்தனையோ கம்பெனில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்டுடியோ நான் சொன்னல, அவங்க ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோம். மாஸ்டர் மைண்ட்ஸ் கரெக்ட். வெட்டிங் போட்டோகிராஃபி இதுல பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எடுத்தாங்க. இப்போ மாட்டேங்குது. அந்த டைம்ல நான் சொல்றது ஒரு 1.5 years 2 years முன்னாடி எல்லா பக்கமும் ஜாப் இருக்குங்க. வெளியில எல்லாம் தெரியாது. அதனால நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க எந்த இதுவும் பண்ணாதீங்க. 100% இதே என்ன கிடைச்சு அதுக்கு நான் உறுதியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகிறது கேரண்டி தான். அடுத்து என்ன பண்ணுங்கன்னா ரெஸ்யூம் கொஞ்சம் பண்ணிட்டு எனக்கு அதில் போட்டுருங்க. 2 days டைம் எடுத்துட்டு இல்லை அது குரூப்பா இண்டிவிஜுவல் எது பண்ணினாலும் ஓகே. நோ நீட் டு புட் இன் குரூப். இண்டிவிஜுவலாகவே எனக்கு 2 days மட்டும் விட்டுருங்க. நான் ஒரு நாள் பார்த்து அதுக்குள்ள நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு 2-3 ரெஸ்யூம் எடுத்துக்கோங்க. உங்க ஸ்டைல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.